அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள். நம்முடைய அமல்கள் மறுமையிலே சுகமான சொர்க்க வாழ்க்கைக்கு பாதை வகுத்து தர வேண்டுமெனில் அவற்றை முகஸ்துதியின்றி செய்ய வேண்டும். தீமைகளோடு கலந்திருத்தல், அழைப்பு பணி செய்வது அனைத்து மோமின்கள் மீதும் மறுக்க முடியாத, தவிர்க்க இயலாத அரும்பணியாகும். தரணியிலே சிறப்புமிக்க சமுதாயம் என்ற சான்றை பெற அன்றாடம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமான பணியாகும். இதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 110. திருமறையிலே நன்மையை ஏவுமாறு கட்டளையிடும் போதெல்லாம் தீமையை தடுக்குமாறும் வலியுறுத்தி கூறுகிறான். ஆனால் சிலர் தாங்கள் தவறான தடுக்கப்பட்ட காரியங்களை செய்தாலும் அதன் மூலம் பெறுகின்றவற்றை நற்காரியங்களுக்காகவே பயன்படுத்துகிறோம் என்று அற்ப காரணத்தை கூறுகிறார்கள். ஆனால் பின்வருமாறு திருமறையிலே அல்லாஹ் ஏவுகிறான். நல்லதை கொண்டு கெடுதியை தடுப்பீராக. அவர்கள் கூறியதை நாம் நன்கு அறிவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 96. நன்மையையும் தீமையும் சமமாகாது. நல்லதை கொண்டு பகைமையை தடுப்பீராக. எவருக்கும் உமக்கும் பகை இருக்கின்றதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார். அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 34. திருட்டு பணத்திலே தர்மம் செய்வது, மோசடி செய்து குடிசை போட்டு தருவது, வட்டி பணத்திலே விருந்து வைப்பது, விபச்சாரம் செய்து ஊரை மெச்சும் அளவிற்கு நற்செயல் செய்வது போன்ற தடுக்கப்பட்ட வழிகளிலே நிறைவேற்றப்படுகின்ற அனைத்து காரியங்களும் நன்மைகளை பெற்று தருவதற்கு தகுதியற்றவைகளாகும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அங்க தூய்மை செய்யாமல் எந்த தொழுகையும் ஏற்கப்படாது. மோசடி செய்த பொருட்களால் செய்யப்படும் எந்த தான தர்மமும் ஏற்கப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 382. ஆகவே மறுமை நாளிலே நம்மை காப்பாற்றக்கூடியதாக நமது அமல்கள் இருக்க வேண்டுமெனில் அவை அனுமதிக்கப்பட்ட வழிகளிலே ஆக்கம் பெற்றதாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட அமல்களை செய்து வாழும் நன்மைகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.